அப்பா என்ன ஒரே மூட் அவுட்டா இருக்கீங்க? போட்ட கணக்கு தப்பாயிடுச்சு. அடிக்கடி நெஞ்சு வலி வர விஸ்வநாதன் செத்துருவான். அந்த சுஜி லூசுக்கு இன்னொரு லூசு கட்டி வச்சிட்டோம்னா சொத்தெல்லாம் அனுபவிக்கலாம்னு நான் திட்டம் போட்டேன். ஆனா அந்த லூசை பார்த்து நம்ம மாப்பிள்ளை லூசு பயந்து ஓடிட்டான். கனவெல்லாம் கற்பனை ஆயிடுச்சு. பாட்டில்ல சரக்கு இருக்குன்னு அப்படியே குடிக்கிறோம். அத கிளாஸ்ல ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா தான் அடிக்கிறோம். அதான் ஆபீஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா சுருட்டுறமே, அது போதாதா? இன்னும் எத்தனை நாளைக்கு சுரண்ட முடியும்? அங்க ராம்னு பர்சனல் செக்ரட்டரி வேற ஒருத்தர் வந்துட்டான். இனி ஆபீஸ் நம்பி பிரயோஜனமே இல்லை. மொத்த சொத்து நம்ம கைக்கு வரணும்னா நம்ம தாளத்துக்கு ஆடுற மாதிரி ஒரு மாப்பிள்ளை பிடிச்சாகணும். பிடிச்சிருவோம். சரிப்பா, சரி ரைம்ஸ் விளையாடலாம்ப்பா. வேணாங்கிறல்ல. அப்ப ப்ளீஸ் பா, அப்பா ப்ளீஸ் பாப்பா. இரு பேர்ப்பா. ஃபர்ஸ்ட் நானே நீயாப்பா. நானுப்பா எல்லு வச்சு. ஓகே? I will wish I will let malalanki la 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 falalays where alalay what falalo malalanki salale ma kilili ma chilili to salale good falalay to alala yelili little salale ki salala sing falalay and salalo mi salalan ding salale la 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 la. நெஞ்சு வலிக்குதாப்பா. பா பா அப்ப பேசுப்பா. பா டாக்டர் கூப்பிடுறேன்பா. ஏன்பா? சும்மா நடிச்சேம்மா. ஆனா இன்னைக்கு நடிச்சது ஒரு நாளைக்கு நிஜமாவே நடக்கலாம் இல்லையா? அப்பா கடைசி வரைக்கும் உன் கூட துணையா வர முடியுமா? அதனாலதான் உனக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு அப்பா ஆசைப்படுறேன். இனிமேலாவது நீ புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். நான் உன்னை ஒண்ணுமே சொல்றேன். ஏமா அழற? நடுவுல உனக்கு தான் நடிக்க தெரியுமா? எனக்கு நடிக்க தெரியுமே. கண்ணத்துல தட்டுப்பா. எதுக்காக வர சொன்னீங்க? நீங்க இங்க வேலையில சேர்ந்து எத்தனை வருஷம் ஆச்சு? என் சர்வீஸ் ரெஜிஸ்டர் பார்த்தாலே தெரியுமே. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எத்தனை வருஷம் ஆச்சு? 3 வருஷம். இந்த 3 வருஷமா உங்க அக்கவுண்ட்ஸ்லயும் பிசினஸ் டீலிங்ஸ்லயும் ஏகப்பட்ட ஃப்ராட் நடந்திருக்கு. எல்லா ஃபைலையும் சரி பார்த்து எம்டிஏ கையெழுத்து போட்டிருக்காரு. புதுசா என்ன கலர்றீங்க? சந்தேகம் வந்துருச்சுன்னா புதைச்ச பணத்தை கூட தோண்டி எடுத்து போஸ்ட்மார்டம் பண்றது இல்லையா? நான் அதே மாதிரி எல்லா ஃபைல்ஸையும் அலசி பார்த்தேன். நிறைய தப்பு நடந்திருக்கு. செக்ஷன் ஆபீஸ்ன்ற முறையில அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது உங்க கடமை. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள நீங்க விளக்கம் சொல்லனா உங்களை நான் வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ண வேண்டியிருக்கும். மாஸ்டர், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இங்க நான் பிரச்சனையில மூழ்கிட்டு இருக்கேன். நீங்க பாட்டு ஜாலியா தண்ணியில மிதக்குறீங்க. ஜஸ்ட் பதறாத. வந்த விஷயம் என்னன்னு சொல்லு. நாம ஆபீஸ்ல பண்ண ஃப்ராட்ல அந்த ராம் கண்டுபிடிச்சிட்டான். எனக்கு 24 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கான். கவலைப்படாத. எனக்கு எப்பவுமே எதிர்நீச்சல் போட்டு தான் பழக்கம். இப்ப என்ன செய்ய போறீங்க? இன்னும் 24 மணி நேரத்துல நீ அங்க இருக்க போறியா இல்ல அந்த ராம் இருக்க போறானுங்கிறது தெரிஞ்சிடும். டோன்ட் வரி. நீ என்னடா சொல்ற? நீ என்ன முடிவெடுத்தாலும் அது எனக்கு சரிதான். நன்றி கெட்ட நாயே. நான் சொன்னேங்கிற ஒரே காரணத்துக்காக உனக்கு வேலை போட்டு கொடுத்து மொத்த பொறுப்பையும் கொடுத்தா ஃப்ராடா பண்ற. இனிமே நீ மோத்திரையும் முடிக்காத. வெளில போ. Get out. Out. சாரி விஸ்வநாதா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அவன் தப்பு பண்ணதுக்கு நீ என்னடா பண்ணுவ? இருந்தாலும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல. மிஸ்டரா, அந்த அஜய் பண்ண ஃப்ராட்னால கம்பெனிக்கு எவ்வளவு லாஸ் ஆச்சுன்னு கொஞ்சம் கணக்கு பண்ணி சொல்லுங்க.
அந்த லாஸ் நான் கட்டிடுறேன். சும்மா வளராதரா. ஏதோ அதோட போச்சு நினைச்சு சந்தோஷப்படுவியா? ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. தேங்க்யூ. என்னோட பாரத்தை இறக்கிட்டேன். இனிமே இந்த நிர்வாகத்தோட மொத்த பொறுப்பையும் உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மிஸ்டர் ராம், வெல் டன். உங்க கடமையை கரெக்டா செஞ்சிட்டீங்க. இல்ல சார், இந்த ஆபீஸ்ல நடந்த தப்புல பாதியை தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இன்னும் பாதி இருக்கு. இத்தனை நாளா என் கூட இருந்தோம், இன்னும் நீ என்ன புரிஞ்சுக்காது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உன்னை வேலைக்கு சேர்த்த நானே உன்னை வெளில போற சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஃப்ராட் நடந்ததுக்கான ஆதாரங்கள் எல்லாம் அந்த ராம் கண்டுபிடிச்சிட்டான். உன்னை வெளில அனுப்பிச்சாதான் நான் அந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியும். இன்னைக்கு நம்ம தப்பெல்லாம் கண்டுபிடிக்கிற நிலைமையில அவன் இருக்கான். அவன் அந்த நிலைமையில இல்லாம இருக்கணும்னா திரும்ப அந்த வீட்டுக்கு ஒரு மாப்பிள்ளை நம்ம செட் பண்ணி ஆகணும். இப்போது நீ என் பிளான் புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஹலோ, விஸ்வநாதன் ஹியர். நான் டாக்டர் சங்கர் பேசுறேன். நாளைக்கு ஈவினிங் என் பொண்ணோட பர்த்டே பார்ட்டி. ஞாபகம் இருக்கு டாக்டர். எத்தனை தடவை சொல்வீங்க? மறக்காம நீ உன் டாக்டர் சுஜி வந்துடணும். அவசியம் வரேன். சுஜியும் கூட்டிட்டு வரேன். விஸ்வநாதன் கண்டிப்பா இந்த பர்த்டே பார்ட்டிக்கு தன் பொண்ணு சுஜியோட வரப்போறான். நான் போட போற இந்த டிராமால மணி, நீதான் லக்ஷ்மி சுகர்ஸுடைய மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் ஸ்ரீதர். இவ உன் பொண்டாட்டி, அதாவது மிஸ்ஸஸ் ஸ்ரீதர். அப்புறம் இவன் தான் நம்ம செட்டப் மாப்பிள்ளை, அதாவது உங்க மகன் ராஜா. நான் நினைச்சபடியே எல்லாம் நல்லா முடிஞ்சு சொத்து என் கைக்கு வந்துட்டா அதுல 10% உங்க ஷேர். ஓகே? ஐ அப்பா ரொம்ப அழகா இருக்குப்பா. இந்த பாரு சுஜி, இது பெரிய மனுஷங்க வர இடம். உன் வாழ்த்தனத்தை இங்க காட்டக்கூடாது. சரிப்பா. ஐயோ, ஒண்ணே ஒண்ணுப்பா. வா. என்னடி? விஸ்வநாதா, meet Mr. Sridhar, managing director of Hello. Lakshmi Sugars. ஹலோ ஹலோ. இது எங்க அப்பா பொண்ணு சொன்னா. ஹாய். Vishwanatha, Mr. Sridhar, managing director of Lakshmi Sugars, the only son Raja, another director, Mrs. Sridhar, Vishwanathan, my friend. Okay. ஹாய். ஆப்பிள் ஜூஸ். இன்னைக்கு பிறந்த பர்த்டே பேபி, இன்னைக்கு பேபி நாளைக்கு மாமி. மாமா மாமி Naina. What does she mean by Naina? நைனா நைனா மீன்ஸ் ஃபாதர். அப்போ ஃபாதர் உஷாருன்னு பாடுது அந்த பொண்ணு. ஓ, உன் டாக்டர் மேட்டர் பேஜாரு. ஃபாதர் உஷாரு, ஓன் டாட்டர் மேட்டர் பெஜாரு. ஏய் நைனா நைனா உஷாரு, இது மாயா மாயா பஜாரு. ஏய் நைனா நைனா இதாரு, அட வேணா வேணா உதாரு. மூணு லோகமும் பார்த்துக்கலாம், நாலு தாளமும் போட்டுக்கலாம், அஞ்சு மலைகளும் தாண்டிக்கலாம், ஆறு குளங்களும் நீந்திக்கலாம். நீங்க ஒண்ணு அடையமா பொண்ணு, எல்லாரும் கண்ணில் நின்ன
பாட்டு வந்தா அப்பவும் ஜாலிதான். ஏய் மாமா மாமா அச்சாச்சா எங்க மாமி என்ன பிசாசா. ஏய் மாமா மாமா அச்சாச்சா எங்க மாமி என்ன பிசாசா. எல்லாம் தமாஷா மாறட்டுமே இளமைக்கு ஷால்வை போடட்டுமே. கொஞ்சம் ஆனந்தம் சேரட்டுமே கொள்ளை இன்பங்கள் கூடட்டுமே. ஆமாஞ்சாமி போலையாடும் பொம்மைய போல வேடிக்கை காட்டு ஆனந்தம் ஆனந்தமே. பர்த்டே பார்ட்டி வச்சா எப்பவும் ஜாலிதான். பார்ட்டியில் பாட்டு வந்தா அப்பவும் ஜாலிதான். இன்னைக்கு பிறந்த பர்த்டே பேபி, இன்னைக்கு பேபி நாளைக்கு மாமி. பர்த்டே பார்ட்டி வச்சா எப்பவும் ஜாலிதான். பார்ட்டியில் பாட்டு வந்தா அப்பவும் ஜாலிதான். Next week he is leaving. Yeah. Okay. Around 9 o'clock he'll be there. Okay. Thank you. Sir, 9 o'clock அந்த appointment fix ஓகே பண்ணிடுங்க. ஐ வில் அட்டெண்ட். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வர 12ஆம் தேதி எனக்கு ஓ கல்யாணம் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு வாரம் லீவ் அப்ளை ஒரு பண்ணிருக்கேன். வாரம் நம்ம 10 நாளா லீவ் எடுத்துக்க. தேங்க்யூ 1 சார். மினிட். ராம் சார். நம்ம ஆஷாவுக்கு ஆபீஸ் அக்கவுண்ட்ல இருந்து ஒரு 50,000 ரூபீஸ் சாங்ஷன் பண்ணுங்க. ஓகே சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். என்னப்பா லீவு கேட்ட பணம் கொடுக்குறேன்னு பாக்குறியா? இந்த மாதிரி 4 கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணா என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்காதாங்கிற நப்பாசை தான்ப்பா. உங்க மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும் சார். ப்ளீஸ் கம் இன் திஸ் வே. விஸ்வநாதா சார் யாருன்னு தெரியுதா? பர்த்டே பார்ட்டில இன்ட்ரோடியூஸ் பண்ண அதுக்குள்ள மறந்துடுவேனா? ப்ளீஸ் சிட் டவுன் சார், ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க் யூ. மிஸ்டர் ராஜாக்கு நம்ம சுஜியை ரொம்ப பிடிச்சு போச்சான். கல்யாணத்தை சீக்கிரமே வச்சுக்கலாம்னு அவர் அப்பா ஆசைப்படுறாரு. மிஸ்டர் ராஜா, நீங்களும் அந்த பர்த்டே பார்ட்டி அட்டெண்ட் பண்ணீங்க. சுஜியை பத்தி முழுக்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பொண்ணை பத்தி நாங்க நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம். அவளோட அப்பாவித்தனம் குறையாவே தெரியல. அவளோட அப்பாவித்தனம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ வெரி மச். என்னுடைய சந்தோஷத்தை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. டேய், உன் சந்தோஷம் தானே எங்க சந்தோஷமும். உடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணு. அதுலயே மேரேஜ் டேட்டே அனௌன்ஸ் பண்ணிடுவோம். ஓகே? ஷூர். ராம், என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் கிராண்டா பண்ணிடுவா. ஓகே சார். இங்க வச்சிருங்க. வரேன் சார். ஓகே ஓகே. ஹாய் ராம். ஹாய். ஹாய். எங்க பிறந்த? சுஜி. அப்பாட்ட கேட்டா துணி கடைக்கு போயிருக்கறதா சொன்னாரு. சுஜி. ரொம்ப சுத்துறியா நீ? சுஜி விடு. வயசு பண்ணா லட்சணமா நடந்துக்கோ. எது கத்துற இப்போ? இந்த பாருமா சுஜி, ம்? இனிமே இந்த மாதிரி எல்லாம் நீ என்கிட்ட விளையாடக்கூடாது. ஏன் விளையாடக்கூடாது? கூடிய சீக்கிரமே உனக்கு கல்யாணம் ஆக போகுது. நீ என்கிட்ட குழந்தைத்தனமா விளையாடுறது எனக்கு புரியுது. ஆனா நாளைக்கு உனக்கு புருஷனா வரப்போறவன் உன்னை புரிஞ்சுக்காம தப்பா நினைச்சுப்பான். அதனாலதான் சொல்றேன். விளையாடக்கூடாதுன்னு எனக்கு கல்யாணமே வேண்டாம் ராம். சே, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. பி a குட் கேர்ள். ஓகே? ராம். ராம். என்னடா கண்ணா கவலையா இருக்கிற? விளையாடலாமா? பச்சை குதிரை தாண்டியா? ஒண்ணு வேண்டாம். ஏன்? நான் விளையாடினா தப்பா நினைப்பாங்களா? யாரு சொன்னது? இதோ இந்த ராம் திட்டுதே. என்ன திட்டுது? வயசு பொண்ணு லட்சணமா நடந்துக்கோ. வரப்போற மாப்பிள்ள தப்பா நினைச்சு பண்ணி திட்டுதே. ராமன் நல்லவர், சரியாதான் சொல்லி இருக்கிறாரு. அப்ப நீ ஏன் விளையாட கூப்பிடுற? நான் விளையாண்டா யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. ஏன்? என் பொறப்பு அப்படி. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எங்க கூட இல்லாம விளையாட போற. உன் புருஷன் கூட தான் விளையாட போற. ஏய் சொர்ணா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன? கல்யாணம் ஆனா விளையாடக்கூடாதா? யார் சொன்னாங்க உனக்கு? இல்ல ராம் சொன்னா.
என் கூட விளையாடாத உன் புருஷன் தப்பா நினைச்சுப்பானு. அப்படியா? சரியா தான் சொல்லிருக்காரு. கல்யாணம் ஆனப்புறம் நீ ஏன் ராம் கூட விளையாடணும்? உன் புருஷனோட தான் விளையாடணும். இத பாருமா, ஓஹோ. உன் மனச புரிஞ்சு வந்தா உனக்கு புருஷனா வருவாரு. புரிஞ்சுதா? ம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கெல்லாம் இந்த பார்ட்டியை திடீர்னு நான் ஏன் கொடுக்குறேன் தெரியுமா? என்னுடைய கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு ஒரே வாரிசான சுஜாதாவுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கிறேன். மாப்பிள மிஸ்டர் ராஜா, டைரக்டர் லக்ஷ்மி சுகர்ஸ். கங்க்ராட்ஸ் ராஜா. தேங்க்யூ. வாழ்த்துக்கள். கங்க்ராட்ஸ். Congrats. பையன் நல்லா இருக்காண்டி. என்னம்மா நீ டல்லா இருக்க? சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கணும். எப்படி சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்க முடியும்? எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. என்னம்மா உளர்ற? நான் ஒன்னும் வளரல. எனக்கு இந்த மாப்பிளை பிடிக்கல. சுஜி, சும்மா இருங்கப்பா. எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலப்பா. என்னம்மா இப்ப வந்து இப்படி சொல்ற? அவருக்கு என்ன குறை? அவரை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா எனக்கு பிடிக்கலப்பா. சுஜி, எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. புடவை பிடிச்சிருக்கா, நகை பிடிச்சிருக்கா, அது பிடிச்சிருக்கா, இது பிடிச்சிருக்கான்னு எல்லாம் கேக்குறீங்களப்பா. மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு கேட்டீங்களப்பா. அது அப்பா தப்புதாம்மா. இந்த பாரு, இது வரைக்கும் வந்த எந்த மாப்பிள்ளைக்கும் உன்னை பிடிக்கல. இப்போ வந்திருக்கிற மாப்பிள்ளைய உனக்கு பிடிக்கல. அப்பா என்ன பண்றது சொல்லு? உன்னை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்க வேண்டாமா? பேசாம ராம கல்யாணம் பண்ணி வச்சிடுங்கப்பா. நான் சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல? ஹை, ஞாபகம் இருக்கு. இனிமே இந்த மாதிரி சேஷ்டை எல்லாம் பண்ணக்கூடாது. இந்தா இதை எடுத்துட்டு போ. ஐயோ, குடிக்க கூடாது. கையில வச்சுக்கோ. வா, ஒரு நிமிஷம். நல்லா இருக்கு. வா. ஏய், நீ சொன்னதை மறந்துட்டு இன்னொரு தடவை சொல்லு. உன் விளையாட்டு புத்தி எல்லாம் வச்சுக்காம சீரியஸா இருக்கணும். உள்ள வெக்கப்பட்டுட்டே போய் இந்த பாலை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவர் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அப்புறம் அப்புறம் எல்லாம் அவர் பாத்துக்குவாரு. நீ வெக்கப்பட்டுட்டே போ. ஆல் தி பெஸ்ட். நான் என்ன பரீட்சைக்கு போறேன்? ஆல் தி பெஸ்ட் இருக்கா? என்ன இதெல்லாம்? வெக்கம். ஆஹா. இந்தாங்க பால் சாப்பிடுங்க. ஆ. கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. நானா? சாரி, மறந்துட்டேன். நான் தான் கால்ல விழுந்தேன்ல. நீயும் சாப்பிடு. எச்சி பண்ண சாப்பிட மாட்டேன். ஆமா, உனக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? சொன்னாதான் சொல்லி கொடுத்தா. எல்லாமே சொல்லி கொடுத்தாளா? ம். பிரச்சனை இல்ல. அங்கதான் அங்கதான். நல்லா சரிங்க. ரொம்ப நேரமா அரிச்சிட்டு இருந்தது. ஐயோ. சுத்தம். அங்கதான், அங்கேதான். ஓகே ஓகே, தேங்க்யூ. நான் எப்பவுமே சீப்பு வச்சுதான் சொல்லுவேன். இனிமே தேவையில்லை. அதான் சொல்லியதுக்கு நான் இருக்கனே. எனக்கு தூக்கம் வருது. உனக்கு தூக்கம் வரலையா? வா படுத்துக்கோ. இது முதல்ல சொல்லிடக்கூடாது. ஐயோ, இந்த நேரத்துல என் அப்பா கூப்பிடுற? நீ அப்படி எல்லாம் பண்ண? ஐயோ, லைட் அடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு சொன்னா சொல்லியா? சொல்லலையே. என்னதான் சொன்னா? இது வரைக்கும் நீ விளையாட்டு பிள்ளையா இருந்துட்ட. இனிமே சீரியஸா இருக்கணும்னு சொன்னா. ஆனா சீரியஸா இருந்தா எனக்கு பிடிக்காது. விளையாடுனாதான் பிடிக்கும். உனக்கு? எனக்கும் விளையாண்டதான் பிடிக்கும்.
விளையாடலாமா? விளையாடலாமே. என்ன விளையாடலாம்? ரைம்ஸ் வச்சு விளையாடலாமா? பாபா பிளாக். அது ஓல்டுப்பா. நான் எல் வச்சு சொல்றேன், நீ பி வச்சு சொல்ற. நான் எஸ் வச்சே சொல்றேன். ஓகே சொல்லு. நான் சொல்றேன், நீ ஆடு. நேரம். I will lish, I will alert, melalanki lalalat, yepalalas bir elalay balala. Yum melalanki kalalema kililis mechililik, to salale good balalay to alalot. Yalilis to kalalet kim balalat. ராம், நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு அமெரிக்கா போறதுனால எல்லா டாக்குமெண்ட்ஸையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். நமக்கு எந்தெந்த பேங்க்ல டிரான்சாக்ஷன் இருக்கு, எந்தெந்த லாக்கர்ல எவ்வளவு பணம் இருக்கு, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் எங்க இருக்கு, எல்லா டீடைல்ஸ் இதுல இருக்கு. சுஜிக்கு இதெல்லாம் பத்தி ஒண்ணும் புரியாது. அதனால நீங்க தான் இதெல்லாம் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். Now seeing the pictures, do you think any more details are required or this is good enough? This is more than enough. Okay. Don't worry. I'll do a good job. Thank you very much. இத்தனை நாளா நமக்கு தெரிஞ்சவன மாப்பிள்ளைய செட் பண்ணிடுவோம், சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வந்துடும். நீங்க சுஜி கல்யாணமா ஆயிடுச்சு, இப்ப என்ன பண்ண போறீங்க? எந்த ஒரு விஷயத்திலயுமே சாமதான பேத தண்டத்தை உபயோகிச்சு பாருன்னு பெரியவங்க அந்த காலத்திலேயே சொல்லிருக்காங்க. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அமெரிக்கா போற விஸ்வநாதன் நிச்சயமா திரும்பி வர போதில்லை. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நீயே பாரு. சியர்ஸ். ஏம்பா, நானும் ராம வந்து என்னப்பா ஆகும்? அவங்க சேர்த்துக்க மாட்டாங்களா? என்னம்மா பைத்தியக்காரத்தனமா பேசுற? நீ ராம் 2 பேரும் வந்துட்டா இந்த வீட்டு வேலை, ஆபீஸ் வேலை இதெல்லாம் யார் கவனிக்கிறது? சொர்ணா இருக்கா, தங்கம் இருக்குப்பா. ஏமா சொர்ணா தங்கெல்லாம் ஆபீஸ் வேலையை கவனிக்க முடியுமா? அப்பா நீ ரொம்ப மோசப்பா. நீ சொன்னா சரிம்மா. நான் உங்க கூட பேச மாட்டேன் போ. அப்படியா? சரி. இதாங்க ஃப்ளைட் Thank you. நேரம் ஆயிடுச்சு, புறப்படுவோம். மாப்பிள, ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு எப்ப திரும்பலாம்னு அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் டாக்டர் சொல்லிட்டாரு. அது வரைக்கும் எல்லா பொறுப்பும் உங்களுடையதான். இத்தனை நாளா நான் கட்டி காத்த நாணயம் நேர்மை எல்லாத்தையும் பாதுகாப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஓகே. இப்ப பாருமா, சாதாரணமா அப்பா பொண்ணை விட்டு பிரியும் போது மாப்பிள்ளை கிட்ட சொல்வாரு, என் பொண்ணை கண் கலங்காம பாத்துக்கன்னு. ஆனா நான் உங்ககிட்ட சொல்றேம்மா, மாப்பிள்ளைய கண் கலங்காம பாத்துக்க. கண்ணுல தூசு விழுந்துச்சுன்னா? இது பாருமா, உனக்கு அமெரிக்கால இருந்து என்ன வேணும்? குழந்தை வேணும்பா. ராம் தான் படிக்கிற கேக்குறான் குழந்தை வேணும்னு. சொன்ன உனக்கு வேணுமா? சரிப்பா, ப்ளூ கண்ணா குட்டியா கொழுன்னு எனக்கு ஒண்ணு, ராம் கொண்டு எடுத்து வாங்கப்பா. மாமா நேரம் ஆயிடுச்சு, போலாம் வாங்க. அப்பா நீ போவேணாப்பா. ஐய, அப்பா ஏர்போர்ட் கிளம்பியாச்சு, இப்ப போவானாங்கிற? நாளைக்கு போ. அப்பா என்ன அம்ஜி கரைக்கா போறேன், அமெரிக்காவுக்கு போறேமா? 3 மாசத்துக்கு முன்னாடி எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சே. பா எனக்கு கோவம் வருதுப்பா. கோவிச்சுக்கலாம் கூடாது. இந்த பாரு, அப்பா ஊருக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு பிடிச்ச ரைம்ஸ் நீ பாடுற. எனக்கு பிடிக்கல. நீ பாடுற. மாட்டேன். பாடுற. மாட்டேன். நீ பாடலன்னா நான் பாடுவேன். பாடு. கை கொடு, கை கொடு. நடிக்க வேணாப்பா. எனக்கு வந்து பிடிக்கவே இல்லப்பா நீ போறத. அப்பா 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 எந்திரிப்பா, ஓவர் ஆக்ட் பண்ணாதப்பா. போய் அப்பா எந்திரிப்பா. அப்பா அப்பா பயங்கர நடிப்புப்பா. ஐயோ அப்பா 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 எனக்கு புரிஞ்சு போச்சு. போய் அப்பா அப்பா ரொம்ப நேரம் அப்படியே படுத்திருக்காதீங்க, எனக்கு பயமா இருக்கு. எந்திரிப்பா, நான் ரைம்ஸ் பாடுறேன்ப்பா, நான் ரைம்ஸ் பாடுறேன். I will wish I will learn melody lala pelala sperala appa melody la அப்பா
பண்ண ராய் பாடம்